வணக்கம். இந்த வீடியோல நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், மீசிமா, மீபேவா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோஸ் பார்த்துருக்கோம். வீடியோஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸில் இது மாதிரி நம்ம சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் வைஸாக நம்ம படித்தோன்னா ஈஸியாக 25 வாங்கிடலாம். நான் இது வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ சம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாபிக் வைஸாக எப்பொழுதுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன மாடலில் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த மாடலில் நம்ம சால்வ் பண்ணி பாருங்கள். நான் டைப் வைஸாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம ஏரியா வால்யூம் இது மாதிரி சிலபஸ் வைஸாக பார்க்க போகிறோங்க. சிலபஸ் வைஸாக மேக்ஸ் வீடியோ பாருங்கள். இதுக்கான நீங்கள் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நான் டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். ஐரா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் தமிழ்லையே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் கூட்டு வட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியில் பேசிக்காக ஒரு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியில் அசல் அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வட்டி வீதம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காலம்னா என் அப்படின்னு சொல்லுவாங்க, காலம் என். இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா கூட்டு வட்டி, வருட வட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட்னா மொத்த தொகை. அமௌண்ட்டுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு இனிஷியலாக அமௌண்ட் பிரின்சிபல் நம்ம வாங்கியிருப்போம், தொகை வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த கூட்டு வட்டியும் சேர்றது. அப்போ பிரின்சிபலும் கூட்டு வட்டியும் சேர்ந்தது தான் அந்த மொத்த தொகை, அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்த தொகை. இப்போ இதில் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா, அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா P × 1 + R/100 ஹோல் பவர் n. என்னென்னா என்ன சொன்னோம், இதில் காலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்னா என்ன, வட்டி வீதம். Pனா என்னது, அசல். ஓகேவா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை வருட வட்டிக்கான அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அரை வருட வட்டிக்கான அப்படின்னா இந்த R/2 போடணும், இன்ட்டு 2n போடணும். அரை வருட வட்டி ரெண்டால் டிவைட் பண்ணுறீங்க, R/2 அப்படின்னு போடுறோம், இன்ட்டு ஹோல் பவரில் 2n போடணும். ஓகேவா, இதுதான் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. அடுத்து கால் வருட வட்டி கேட்டாங்கன்னா அதாவது when compound interest is compounded quarterly, கால் வருட வட்டி கேட்டாங்கன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P × 1 + R/4 / 100 ஹோல் பவர் 4n அப்படின்னு வரும், 4n. ஓகேவா, இதான் கால் வருட வட்டி. அடுத்து பாருங்க, இந்த வருட வட்டி, இந்த ஃபார்முலா பாருங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபார்முலா. அதாவது வருட வட்டி ஆனால் காலம் பின்னங்களில் கொடுக்கப்பட்டால், பின்னங்கள். ஓகேவா, when interest is compounded annually but time is in fraction, டைம் வந்து ஃப்ராக்ஷனாக கொடுத்தாங்க. எப்படின்னா 2 வருஷம் 2 இயர்ஸ் 9 மந்த்துன்னு கொடுத்தா, 9 மந்த்து அப்படின்னு கொடுத்தா, 9 மந்த்துனா என்ன, நம்ம வருஷமாக பார்த்தோம் 9/12 போடுவோம். 9/12 அடித்தா என்ன வரும், 3/4 வரும். அப்போது 2.25 வருஷம்னு கொடுத்தா, அந்த காலம் வந்து பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா ஓகேவா. ஃபர்ஸ்ட் அந்த முழு எண் 2ங்கிறத இங்கே போட்டுருணுங்க. இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷம் 2/5 மாதங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 3 வருஷத்தை இங்கே போட்டேன், இன்ட்டு 1 + அந்த பின்னா 2/5 இருக்கா, அதை அப்படியே முன்னாடி மல்டிப்ளை பண்ணும், 2/5 × R/100. ஓகேவா, இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. முழு எண் என்ன கொடுக்குறாங்களோ அதை இங்கே ஃபஸ்ட்டு பவரில் போடணும். அடுத்து இந்த பின்னம் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து 1 + இன்ட்டு 2/5 × R/100ன்னு போடணும். ஓகேவா, காலம் பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டால், இப்போ ஒரு வருஷம் கடன் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 2% சொல்றாங்க, அடுத்த வருஷம் வந்து 3% சொல்றாங்க, அடுத்த வருஷம் 4% சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டால் ஃபார்முலா பாருங்க, அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா P × 1 + R/100 × 1 + R/2 × 1 + R/3 வரும். ஓகே, ஒவ்வொரு வருஷமும். அப்போ இது வந்து R1னா 2%, R2னா 3%, R3 அப்படின்னா R3 அப்படின்னா 4%. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கப்பட்டால் இந்த ஃபார்முலாவில் போடணும். எல்லாமே மல்டிப்ளை தான். ஓகேவா, ப்ளஸ் எதுவும் நடுவில் எதுவும் கிடையாது. இதில் இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பிரின்சிபலை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டால். ஓகேவா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பேசிக்காக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டைப்பாக நான் சம் கொடுத்துருக்கேன், அதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டைப்
ஃபர்ஸ்ட் டைப் எப்படி சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், சம் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடலின்படி அசல் ரூபாய் 15,000க்கு 5% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க 15,000, 2 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5% அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஃபார்முலாலாம் எதுவுமே வேணாங்க, நம்ம ஷார்ட்கட்லேயே சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15,000, அந்த 15,000 எடுத்துக்கோங்க. 2 வருஷம்னால 2 டைம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 5% பாருங்க. எந்த ஒரு சம் கண்டுபிடிக்கும் போது மட்டுமே இந்த பர்சன்டேஜ் படி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்சன்டேஜ் 10%னா எந்த ஒரு நம்பருக்கும், இப்போ 15,000 அதே நம்பரை கூட எடுத்துக்கலாம். 15,000க்கு 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1,500. 10%னா 1,500. ஓகேவா, இதில் 5%னா என்ன வரும்? இதில் 10% 1,500னா 5% இதில் பாதி, 10ல் பாதி 5%. அப்போ 1,500ல் பாதி 750. ஓகேவா, அப்போ இங்கே 750 தான் வரும், 750. அடுத்து இதில் 5% கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 75. அப்போ 5%னா 75ல் பாதி, 75ல் பாதி எவ்வளோ வரும்? 70ல் பாதி 35, 5ல் பாதி 2.5. அப்போ 37.5ன்னு வருமா? 37.5. அப்போ ஆன்சர் வந்து 37.5. ஓகேவா, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாலோ பண்ணுறீங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம். 2 வருஷம்னால 2 டைம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 11 ஸ்கொயர்டு எடுத்துக்கணும். 11 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 121. ஃபஸ்ட்டு 1 மட்டும் விட்டுருணும், ஏன்னா இங்கே கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 1 மட்டும் விட்டுருணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 750 × 2 அப்படின்னா 1,500ன்னு வரும். அடுத்து இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்படியே கூட்டணும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் கூட்ட போகிறீங்க, 37.5. அப்போ ஆன்சர் வந்து என்ன? 1,537.5 ஆன்சர். இது ஆப்ஷன் தப்பாக இருக்குங்க. ஆப்ஷன் டியில் 1,537.5 இதுதான் ஆன்சர். ஓகேவா, 1,537.5 தான் அங்கே ஆன்சர். ஃபாலோ பண்ணலாமா? அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 1,500ங்க. ஃபஸ்ட்டு 5% கண்டுபிடிக்கிறோம். 5% எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 10% கண்டுபிடிச்சிட்டு அதில் பாதி, 10%னா 1,500, அதில் பாதினா 750 தான் 5%. அடுத்து இதில் 5% கண்டுபிடிக்கணும். 5%னா ஃபஸ்ட்டு 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 75 ரூபா. 5%னா 75ல் பாதி 37.5. இது 2 டைம் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் 2 டைம் கண்டுபிடிக்கிறேன்னா, 2 வருஷம், அதனால் 2 டைம் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் 11 ஸ்கொயர்டு, 2 வருஷம்னா 11 ஸ்கொயர்டு, 3 வருஷம்னா 11 கியூபு. ஓகேவா, 11 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 121. ஃபஸ்ட்டு 1 மட்டும் விட்டுருணும், ஏன்னா இங்கே கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 1 மட்டும் விட்டுருணும். மீதி 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1,500ன்னு வரும். அடுத்து இந்த 1ஆல் லாஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 37.5ன்னு வரும். இது 2ஐயும் கூட்டினா 1,537.5 இந்த சம்முக்கான ஆன்சர். புரியுதா? அடுத்து 2வது கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடலின் படி, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடலின் படி ரூபாய் 7,500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டியின் மதிப்பு இப்போது இதில் 7,500ங்க, 7,500 அசல், வருஷம் 2 வருஷம், நீங்கள் 4% கண்டுபிடிக்கணும். 4% எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு நம்பரில் 7,500ல் 10% அப்படின்னா 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 750, 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதே 1%னா 7,500 இன்ட்டு 1/100ன்னு போடுவோமா? 1%னா அப்போ 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1%னா 75. புரியுதா புரியலையா? அப்போ இந்த சம்மிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்டாக. இப்போ 7,500ல் 10% அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. ஓகே, 1%னா 75 ரூபா. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 10%னா ஒரு ஸ்தானம், 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்.
ஓகேவா? இப்போ இந்த சம் போலாம். 7500 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 7500 7500 கொடுத்துருக்காங்க. இந்த 7500ல் 4% கண்டுபிடிக்கணும். 4%. 1%னா எவ்வளோ? 75 ரூபா வரும். 1%னா 75. 4 × 75 2 75 எவ்வளோ? 150. 4 75 300ன்னு வரும். ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? அடுத்து இதில் 4% கண்டுபிடிக்கணும். 1%னா எவ்வளோ? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3 ரூபா. 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3 ரூபா. அப்போ 4%னா எவ்வளோ வரும்? 4 × 3 12 ரூபான்னு வரும். 4 × 3 12. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. 2 வருஷம்னால 2 டைம் மட்டும் கண்டுபிடிங்க. 3 வருஷம்னா 3 டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 11 ஸ்கொயர் எடுத்துக்கணும். 2 வருஷம்னா 11 ஸ்கொயர்னா என்ன? 1 2 1. கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒன்றை மட்டும் விட்டுறணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 300னா 600ன்னு வரும். 600. லாஸ்ட்ல இந்த 1ஆல இந்த 12 மல்டிப்ளை பண்ணணும். 1ஆல 12 மல்டிப்ளை பண்ணால் அப்படியே கூட்டணும். அப்போ 612 தாங்க ஆன்சர். இந்த சம்முக்கான ஆன்சர். ஃபார்முலாவே எதுவுமே இல்லை, ஷார்ட்கட்லேயே சால்வ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட்கட் தான் பொருந்தும். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாவில் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள். எது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபாலோ பண்ணலாமா? அடுத்து நெக்ஸ்ட்டு மாடல் 1 பார்த்தாச்சு. மாடல் 1ல் டைப் 1 டைப் 2 பார்த்தாச்சு. அடுத்து மாடல் 2 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மாடல் 2. இந்த மாடல் 2 பாருங்கள். மாடல் 2ல் என்ன கேட்குறாங்கன்னா, மாலா என்பவர், இது ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்படியே நான் பேர் மட்டும் மாற்றிருக்கேன், செக் பண்ணுங்கள். மாலா என்பவர் ரூபாய் 12,000ஐ 5% ஆண்டு கூட்டு வட்டியில் 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் N ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவள் முடிவில் ஒரு தொகை பெற்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, 12,000 அசலை ஒரு வங்கியில் டெபாசிட் பண்ணுறாங்க. 5% வட்டி தராங்கன்னு சொல்லி டெபாசிட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷங்கிறது தெரியாது. லாஸ்ட்டில் அவங்க எவ்வளோ பெறுறாங்க? 13,230 பெறுறாங்க. 13,230. 12,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 13,230 ஃபைனலாக பெறாங்க. இந்த 13,230னா என்ன? அசலும் இருக்கும், பிரின்சிபலும் இருக்கும், கூட்டு வட்டியும் இருக்கும். அப்போ அசல் எவ்வளோ? 12,000. கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ? 1,230. கூட்டு வட்டி எவ்வளோ? 1,230. ஓகேவா? இந்த கூட்டு வட்டி எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும்? அந்த எண்ணு தான் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 5%ல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 13,230 ரூபா கிடைக்குது. எத்தனை வருஷத்தில் கிடைக்குது? அதுதான் கொஸ்டின். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லையே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12,000 5% எடுத்துக்கோங்க. 12,000 12,000ல் 5%, 10%னா எவ்வளோ? 1,200. 5%னா எவ்வளோ? 600ன்னு வரும். அடுத்து இதில் 5%, 10%னா எவ்வளோ? 60. 5%னா எவ்வளோ? 30. இதில் செக் பண்ணி பாருங்கள். 2 வருஷம்னா 2 வருஷம் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வரலனா 3 வருஷம் போய்க்கோங்க. 2 வருஷம்னா 1 to 1. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுறணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1,200ன்னு வரும். அடுத்து இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30ன்னு வரும். அப்போ வட்டி எவ்வளோ வந்துச்சு? 1,230 தான் வந்துச்சு. அப்போ ஆன்சர் வந்து 2 வருஷம் தான். ஓகேவா? ஆன்சர் வந்து 2 வருஷம் தாங்க. ஏன் வட்டி 1,230 வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 12,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக 13,230 ரூபா கிடைக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசமே 1,230 தானே. நீங்கள் 2 வருஷம் போட்டிங்கன்னா ஆன்சர் இதுதான் வருது. ஓகேவா? 2 வருஷம். அப்போ ஆப்ஷன் வந்து 2 வருஷம் தான். ஈஸியாக செக் பண்ணலாங்க. 12 வருஷத்தில் 12,000க்கு 5% ஃபஸ்ட்டு பாருங்கள். 5%னா 10%னா 1,200. 5%னா அதில் பாதி 600. அடுத்து இதில் 5% செக் பண்ணுங்கள். 10%னா 60. 5%னா 30. 2 வருஷம்னால 11 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 1 to 1. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுறணும். 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 1,200ன்னு வரும். அடுத்து 1ஆல் லாஸ்ட்டை இதை மல்டிப்ளை பண்ணால் 30ன்னு வரும். அப்போ வட்டி மட்டும் 1,230. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக 2வது டைம் சொல்கிறேன். கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா கவனிச்சுட்டு இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே போதும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். அருண் என்பவர் ரூபாய் 20,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. 20,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. எத்தனை பர்சன்டேஜுக்கு? 7%க்கு டெபாசிட் பண்ணுறாரு. எத்தனை வருஷம்னு தெரியாது. ஓகேவா? லாஸ்ட்டில் அவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 22,898 கிடைக்குது. ஓகேவா? 22,898. அப்போ இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 2,898 தான் கூட்டு வட்டி. இந்த 2,898 கூட்டு வட்டி எத்தனை வருஷத்தில் கிடைக்கும்? போன சம் மாதிரியே. ஓகேவா? எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சால்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போன சம்மு மாதிரியே தாங்க சொல்லியிருக்கோம்.
அசல் வந்து 20,000 7% டெபாசிட் பண்ணுறாங்க. அவருக்கு வட்டியும் அசலும் சேர்த்து 22,000 கிடைக்குது. அப்போ வட்டி மட்டும் 2,898. அப்போ எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். இது ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து டைப் 3 பாருங்க. டைப் 3 நெக்ஸ்ட் போகலாம். டைப் 3ல ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலின் படி, ஓகேவா, ரூபாய் 20,000க்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலின் படி ரூபாய் 20,000க்கு 10% ஆண்டு கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? 3 ஆண்டுகளுக்கு வட்டிக்கு விடுறாங்க, 10% அப்படின்னா கூட்டு வட்டி என்ன? நம்ம 3 ஆண்டுகளுக்கு இப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 20,000, அந்த 20,000த்தில் 10% என்னன்னு பாருங்க. ஒரு சாந்தள்ளி புள்ளி வைக்கணும், 2,000 வரும். அடுத்து 10% பாருங்க, 200 ரூபா வரும். அடுத்து 10% பாருங்க, இதில் 20 ரூபா வரும். 3 டைம் கண்டுபிடிங்க. 1 2 இதெல்லாம் பர்சன்டேஜ். ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டா 2,000 வந்துச்சு, அடுத்த டைம் கண்டுபிடிச்சா 200 ரூபா வந்துச்சு, அடுத்த டைம் கண்டுபிடிச்சா 20 ரூபா வந்துச்சு. ஓகேவா? இப்போ 3 வருஷனால 11 கியூப் எடுத்துக்கோங்க. போன சம் வந்து 2 வருஷம், அதனால 11 ஸ்கொயர் எடுத்தோம். இந்த சம் 3 வருஷம் அப்படின்னால 11 கியூப் எடுத்துக்கோங்க. 11 கியூப்னா 1331 வரும். 1331. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றை மட்டும் விட்டுறணும். மீதி இந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 × 2,000னா 6,000 வரும். 6,000. அடுத்து இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 600ன்னு வரும். 600. அடுத்து இந்த 1ஆல் லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணணும். 20ன்னு வரும். அப்போ 6,620 ஆன்சர். ஆப்ஷன் சி தாங்க கரெக்டான ஆன்சர். இந்த சம் பாருங்கள். 3 வருஷம்னா நீங்கள் 11 கியூப் எடுத்துக்கோங்க. 3 வருஷம்னா. 2 வருஷம்னா 11 ஸ்கொயர் எடுத்துக்க சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். டைப் 3 நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு டைப் 3ல சொல்லியிருக்கோம். அடுத்து இதே மாதிரி ஒரு சம் இங்கே இருக்குது. ஓகேவா? இது டைப் 4. ஓகேவா? இந்த சம் பாருங்க. 4 வருஷம்னு கேட்டா இது அப்படியே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சம் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலின் படி அசல் ரூபாய் 20,000க்கு 5% கூட்டு வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால், 4 ஆண்டுகள் செக் பண்ணி பாருங்க. இதே மாடலில் சம் இருக்குங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 4 வருஷத்துக்கு. 4 வருஷத்துக்கு நீங்கள் ஃபார்முலாலாம் போடாதீங்க. நான் சொல்கிற ஷார்ட்கட்டில் செக் பண்ணி பாருங்கள். 20,000, அந்த 20,000த்துக்கு 5% ஃபஸ்ட்டு பாருங்கள். 5%. 10%னா எவ்வளோ? 2,000. 5%னா 1,000 ரூபா. ஓகேவா? 1,000 ரூபா. அடுத்து இதில் 5% பாருங்கள். 10%னா 100 ரூபா. 5%னா 50 ரூபான்னு வரும். அடுத்து இதில் 5% பாருங்கள். 10%னா 5 ரூபா. 5%னா 2.5ன்னு வரும். அடுத்து 4வது டைம் கண்டுபிடிக்கணும். இந்த 2.5ல் ஓகேவா 5%. 10%னா 0.25ன்னு வரும். அதில் பாதி 10%னா ஒரு சான் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.25ன்னு வரும். இதில் பாதி 2ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? 0.125ன்னு வரும். 125. அப்போ 0.125ன்னு வரும். ஓகேவா? இப்போ 4 வருஷம் அப்படிங்கிறதுனால 11^4 எடுத்துக்கோங்க. 11^4 என்ன? 14,641. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுறணும். ஏன்னா இங்கே கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுறணும். இந்த 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும். 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும். 4 × 1000னா 4,000 வரும். அடுத்து இந்த 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 × 30ன்னு வரும். சொல்கிறது புரியுதா? 6 × 30 அப்படின்னா 300ன்னு வரும். 4,300. அடுத்து இந்த 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும். 2.5னா 2.5. 4 டைம்னா 10ன்னு வரும். ஓகேவா? 4,310. அடுத்து இந்த 1ஆல் லாஸ்ட்டாக இதை மல்டிப்ளை பண்ணும். 10.125ன்னு வரும். 4,310.125ன்னு வரும். ஆப்ஷன் இதில் ஏ தான் ஆன்சருங்க. அது டைப்பிங் மிஸ்டேக்கு. 4,004ன்னு வரும். 4,310.125ன்னு வரும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அப்போது 4 வருஷம் கேட்டால் 4 டைம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை 11^3 11^4னா 14,641. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுட்டு மீதி ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சம் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 20,000. இந்த 20,000த்தை ஃபஸ்ட்டு 5% கண்டுபிடிச்சோன்னா 1,000 ரூபா வந்துச்சு. 1,000 ரூபா. அடுத்து இதில் 5% கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகேவா? இப்படி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே இதில் சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். 20,000. இந்த 20,000த்துக்கு 5%
10%னா 2000, 5%னா 1000ன்னு வந்துச்சு. அடுத்து இதில் 5%, 10%னா 100 ரூபா, 5%னா 50 ரூபா. அடுத்து 5% செக் பண்ணி பாருங்கள். 10%னா 5 ரூபா, 5%னா 2.5ன்னு வரும். அடுத்து இதில் 5% பாருங்கள். 10%னா 0.25ன்னு வரும். 5%னா அதில் பாதி 0.125ன்னு வரும். 11 பவர் 4, 11 பவர் 4னா 14641ன்னு வரும். ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுருங்க. மீதி இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்ட்டு 4, 4000 வரும். 4000. அடுத்து இந்த 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 300ன்னு வரும். 300. அடுத்து இந்த 4ஆல் லாஸ்ட்டில் 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். லாஸ்ட்டில் 1, 14641 தான் 11 பவர் 4ஓட மதிப்பு. 14641. லாஸ்ட்டில் இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.125ன்னு வரும். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 4310.125ன்னு வரும். ஓகே, இதுதாங்க ஆன்சர். இதில் பிரிண்டிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக்கு 4310.125ன்னு வரும். ஓகேவா, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டைப் போகலாம் நம்ம. நெக்ஸ்ட் டைப் 5 பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறைனா இது எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை. டைப் 5 ரொம்ப முக்கியங்க. இந்த சம் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 10,000க்கு ஆண்டொன்றுக்கு 10%, ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம். ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. The compound interest on Rs 10,000, compounded half yearly for 1 year at the rate of 10% per annum, at the rate of 10% per annum அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலான்னா, ஒரு வருஷத்துக்கு ஆர் வந்து ஒரு வருஷத்துக்கு 10%. ஓகேவா, இது வந்து 1 இயருக்கு. ஆனால் இங்கே நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அரை வருஷத்துக்கு ஒருக்கா கால்குலேட் பண்ணுறாங்க. அரை வருஷத்துக்கு அப்படின்னா இந்த 6 10/2 அரை வருஷம்னா ஈக்குவல் டு 5%. அரை வருஷத்துக்கு அப்படின்னா ஆஃப் இயருக்கு இதாங்க நம்ம எடுத்துக்கணும். ஹாஃப் இயர் இது ஆஃப் இயருக்கு இதான் எடுத்துக்கணும். ஃபாலோ பண்ணலாமா? அப்போ அரை வருஷத்துக்கு 5%. இதை எடுத்து தான் நீங்கள் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணணும். அரை வருஷம்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கட்டுறாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை டைம் கட்டுவாங்க? 6 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு வட்டி கட்டுவாங்க. அடுத்து 12 மாதத்தில் ஒரு டைம் வட்டி கட்டுவாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் 2 வருஷத்துக்கு வட்டி கட்டுவாங்க. சரி, ஒரு வருஷத்தில் 2 டைம் வட்டி கட்டுவாங்க. அப்போ 2 டைம் வட்டி கட்டுறாங்க அப்படின்னா நம்ம 2 வருஷம் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை, நோ ஃபார்முலா. ஓகேவா, நீங்கள் ஃபார்முலாவும் நான் கொடுத்துருக்கேன். ஃபார்முலா முன்னாடியே கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா தெரியுமா? அரையாண்டுக்கு அப்படின்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P × 1 + R/2 divided by 100 whole power 2n கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வேணால் செக் பண்ணி எனக்கு ஆன்சர் சேமாக வருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சமமே ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணால் தான் எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ என்ன, வருஷத்துக்கு ஆர் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ? 10%. இதே அரை வருஷத்துக்குன்னா R/2 ஈக்குவல் டு 5%. இதை வச்சு தான் சால்வ் பண்ணணும். இப்போ 10,000 எடுத்துக்கோங்க. இந்த 10,000த்தில் 5% பாருங்கள். ஃபஸ்ட்டு 5% எடுத்துட்டா 10%னா 1000 ரூபா, 5%னா 500 ரூபா. இதெல்லாம் டவுட் இருக்கா? அடுத்து இதில் 5% கண்டுபிடிக்கணும். 10%னா 50 ரூபா, 5%னா 25 ரூபா வரும். ஓகேவா, 2 டைம் கட்டுறாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம், 12 மாதத்துக்கு ஒரு டைம். அப்போ 2 டைம். அப்போ அதனால் 11 ஸ்கொயர் எடுத்துக்கணும். 11 ஸ்கொயர்னா என்ன வேல்யூ? 121. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுருணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த 1ஆல் லாஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன? 1000 வரும். இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25 வரும். அப்போ ஆப்ஷன் வந்து 1025 தான் ஆன்சர். 1025 ஆப்ஷன் டியில் இருக்க பாருங்க. அப்போ அரை வருடம்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. இந்த பர்சன்டேஜை மட்டும் அரை வருஷத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் காமனாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது மாதிரி ஷார்ட்கட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் சேமாக வருதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாமா? இதுவும் அதே மாதிரி தாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை செக் பண்ணுங்கள். இதில் வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி சொல்கிறாங்க? வருஷத்துக்கு 10% சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 10%. அப்போ அரையாண்டுனா R/2ன்னு வரும். அப்போ 10/2. அப்போ இதில் 5% தான் அரையாண்டுக்கு. ஓகேவா, 1.5 வருஷம்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுவாங்க, 12 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுவாங்க, அடுத்து 18 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுவாங்க. அப்போது 1.5 வருஷத்தில் 3 டைம் வட்டி கட்டுறாங்க.
ஓகேவா? போன கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 வருஷம் ஷார்ட்கட் எடுத்துட்டோம். இங்கே 1.5 வருஷம்னா நீங்கள் 3 வருஷம் ஷார்ட்கட் எடுத்துக்கணும். 3 வருஷம் ஷார்ட்கட் பாருங்க. 24,000 இந்த 24,000க்கு 5% கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 5%, 10%னா 2,400, 5%னா 1,200, அதில் பாதி. அடுத்து இதில் 5%, 10%னா 120, 5%னா அதில் பாதி 60. ஓகேவா? 3 டைம் ஷார்ட்கட்னால இன்னொரு டைம் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதில் 5%, 10%னா 6 ரூபா, 5%னா 3 ரூபா. இதில் டவுட் இருக்கா? ஓகேவா? மனக்கணக்கு தாங்க எல்லாமே. மனக்கணக்கில் இதில் ஒவ்வொரு சம்மும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 11 கியூப் 3 வருஷம் ஷார்ட்கட்னா 11 கியூப் 1331. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் வெட்டணும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3,600 வரும். 3,600. ஓகே, அடுத்து இந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 18 வரும். 180 வரும். அடுத்து இந்த 1ஆல் லாஸ்ட்டில் இதை கூட்டணும். அப்போ ஆன்சர் என்ன? 3,783. இதுதான் ஆன்சர். 3,783. ஆப்ஷன் ஏல இருக்குங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டொன்றுக்கு தான் 10%. அப்போ 6 மாதத்துக்கு அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணி இந்த 5%ல் தான் சால்வ் பண்ணணும். 5%ல் சால்வ் பண்ணும்போது 6 மாதத்துக்கு ஒரு டைமு, 12 மாதம், அப்புறம் 18 மாதம். அப்போ 3 டைம் கட்டுறோம். அதனால 3 வருஷம் ஷார்ட்கட்டில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். டைப் 6. இந்த டைப் 6 பாருங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில், ஓகேவா? காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது. முன்னாடி என்ன பார்த்தோம்? அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும். காலாண்டுனா எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கட்டுறாங்க? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். காலாண்டுனா 4ஆல் வகுக்கணும். அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கட்டுவாங்க. ஒரு வருஷத்துலே 4 டைம் வட்டி கட்டுவாங்க. அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? காலாண்டுக்கு ஒரு முறை. இப்போ வருஷத்துக்கு தான் 20% இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ காலாண்டுனா அதை 4ஆல் டிவைட் பண்ணும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 5% வரும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ 9 மாதங்களுக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒரு டைம் வட்டி கட்டுவோம். அடுத்து 6 மாதத்தில் ஒரு டைம் வட்டி கட்டுவோம். அடுத்து 9ஆம் மாதத்தில். அப்போது 9 மாதத்தில் எத்தனை டைம் வட்டி கட்டுறோம்? 3 டைம் வட்டி கட்டுறோம். அதனால் இந்த சம்முக்கு 3 வருஷம் ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். புரியுதா? ஃபாலோ பண்ணுறீங்களா? இந்த காலாண்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு கன்வெர்ட் பண்ணியாச்சு. காலாண்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 5%ன்னு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ அமௌண்ட் எடுத்துக்கோங்க. 10,000. இந்த 10,000 பாருங்கள். 10,000 அமௌண்ட் எடுத்துக்கோங்க. 10,000. இந்த 10,000க்கு காலாண்டுக்கு ஒரு முறை அந்த ஆர் வந்து மாற்றியாச்சு. 5% தான் நம்ம எடுத்துக்கணும் காலாண்டுக்கு. 10%னா 1000 ரூபா, 5%னா 500 வரும். 500. அடுத்து இதில் 5%, 10%னா 50 ரூபா, 5%னா அதில் பாதி 25 ரூபா. அடுத்து இதில் 5% செக் பண்ணுங்க. 10%னா 2.5, அதில் பாதி 2.5ல பாதி 1.25ன்னு வரும். 2.5ல பாதி. ஓகேவா? 25ல் சொல்கிறாங்க. வேறு டவுட் இருக்கா? இப்போ 3 வருஷம் அப்படிங்கிறனால 11 கியூபு சொன்னேன். 1331ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் விட்டுணும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3,500 1,500ன்னு வரும். அடுத்து இதை 3 25 75ன்னு வரும். அடுத்து ஓர் 1.25 அப்படின்னு வரும். 1.25 செக் பண்ணி பாருங்கள். 9 மாதங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,576.25, 1,576.25. இதில் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் பியில் வந்து 1,576.25. இது தாங்க ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஃபாலோ பண்ணலாமா? செக் பண்ணி பாருங்கள். இதில் தமிழில் 10,000 தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 10,000 வச்சு செக் பண்ணால் அதான் ஆன்சர். 16,000 செக் பண்ணால் ஆன்சர் வேறு வரும். அதுவும் வேணால் சொல்லிடுறேன். ஓகேவா? இது டைப்பிங் மிஸ்டேக்கில் மாறி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. 16,000 வச்சு செக் பண்ணி பாருங்கள். 16,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் வரும். 16,000க்கு 5% செக் பண்ணுங்கள். 5%, 10% தான் 1,600, 5%னா 800ன்னு வருமா? அடுத்து இதில் 5%, 10%னா 80, 5%னா 40. அடுத்து இதில் 5%, 10%
10% 4, 5% 2, இப்படி வேணா செக் பண்ணி பாருங்க, இந்த ஆன்சர் வரும். 11 கியூப் இங்க 10,000க்கு பதிலாக 16,000 இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். எப்படி வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1331 வரும். 1331 ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் விட்டுடலாம். இந்த 3 இதை மல்டிப்ளை பண்ணா 3 மூவெட்டு 24 வரும், 2400. அடுத்த 3 இதை மல்டிப்ளை பண்ணா 3 12, 120 வரும். அடுத்து ஓரன் 2, இப்போ கூட்டிங்கன்னா பாருங்க கரெக்டா வரும். 2 2 5 2522. ஆப்ஷன் பி. 16,000 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் இதுங்க. 10,000 எடுத்துக்கிட்டா சொன்ன ஆன்சர் வரும். ஓகேவா, செக் பண்ணி பாருங்க. டைப் 6. நெக்ஸ்ட் டைப் 4 பாருங்க. இதுவும் அதே மாதிரி சம் தான். நான் எப்படின்னு சொல்றேன், இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஒரு வருட கூட்டு வட்டி 16%, வருடத்துக்கு 16% இருக்கும்போது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட போறாங்க. அப்ப இதனால இதை 4ஆல வகுத்துக்கோங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா 4% தான் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி. அப்படின்னா 12,000, இங்கிலீஷ்லேயே தமிழ்ல கரெக்டாக தான் இருக்கு. 12,000க்கு ஓகேவா, ஆண்டொன்றுக்கு 16%. அப்போ காலாண்டுக்கு நம்ம 4ஆல வகுத்துட்டோம், 4% தான் எடுத்துக்கணும். 9 மாதத்துக்குன்னு பாருங்க. 9 மாதம்னா 3 மாசத்துல ஒரு டைம் வட்டி கட்டுவோம், 6 மாசத்துல ஒரு டைம் வட்டி கட்டுவோம், 9 மாசத்துல ஒரு டைம் வட்டி கட்டுவோம். அப்போ 9 மாசத்துக்கு மொத்தம் 3 டைம் வட்டி கட்டுவோம். 3 டைம்னா 3 வருஷம் ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுங்க. 3 இயர்ஸ் ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12,000க்கு 4% ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, ஒரு வேல்யூ வரும். அடுத்து 4% என்னன்னு பாருங்க, ஒரு வேல்யூ வரும். அடுத்து இந்த வேல்யூக்கு 4% பாருங்க, 4% பாருங்க, ஒரு வேல்யூ வரும். 3 டைம் கண்டுபிடிங்க. 3 டைம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 11 கியூப்னா என்ன, 1331. ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் விட்டுருங்க. இந்த 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 1ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்து டைப் 7 பாருங்க. ஒரு தொகை, இது ரொம்ப முக்கியமான சம்முங்க, இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு தொகை 15 வருடங்களில் கூட்டு வட்டி வீதத்தில் 2 மடங்காகிறது. 15 வருடங்களில் கூட்டு வட்டி வீதத்தில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் 8 மடங்காக மாறும்? ஓகேவா, ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டியில் 2 மடங்காக எத்தனை வருஷம் எடுத்துக்குது? 15 வருஷம் எடுத்துக்குது. 2 பவர் 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 8 மடங்குனா 2 பவர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 2 பவர் 3 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? இதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அந்த 15 வரும்னு பாருங்க. 15 மல்டிப்ளை பண்ணால் தான் 5 வரும். அதனால இந்த 3 கூட அதே 15 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 15 45 வருஷம் ஆகும். இந்த சம்முக்கான ஆன்சர் ஈஸி ஷார்ட்கட்டுங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம் இது. ஃபர்ஸ்ட் இந்த 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும்னு பாருங்க. 15 மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். அதே மாதிரி அந்த 15 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 15 45ன்னு வரும். ஓகேவா, இதில் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம். இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 5 வருடங்களில் 2 மடங்காகிறது. 2 மடங்கு எத்தனை வருஷம்? 5 வருஷம். அதே மாதிரி 8 மடங்குனா 2 பவர் 3ன்னு போட்டுக்கலாம். 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 5 வரும்? யோசிங்க. 5 மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். அந்த 5 அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 × 5 15 வருஷம் ஆகும் ஆன்சர். 3 × 5 15 வருஷம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம். ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 5 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் 8 மடங்காக மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்து இந்த சம் பாருங்க. டைப் 8. ஓகேவா, இதுவும் ரொம்ப முக்கியங்க. டைப் 8 மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒரு தொகை அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன 10%, அடுத்த வருஷம் என்ன 12%, அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே ரூபாய் வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொடர் வட்டி என்ன? இதுக்கான ஃபார்முலா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஃபார்முலாவிலையும் போடலாம், நார்மலாக ஷார்ட்கட்லையும் போடலாம். அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், P × 1 + R1/100. ஓகேவா, இன்ட்டு 1 + R2/100ன்னு வரும். அவ்வளோதாங்க. வேறு எதுவும் எண்ணெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ?
9000 சொல்லியிருக்காங்க. 9000 R1ஓட வேல்யூ எவ்வளோ? 1 ப்ளஸ் R1ஓட வேல்யூ 10%, 10/100ன்னு வரும். இன்ட்டு R2ஓட வேல்யூ எவ்வளோ? 1 ப்ளஸ் 12/100ன்னு வரும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா 10 அடிக்கலாம், 1/10 அப்படின்னு வரும். குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா 11/10ன்னு வரும். அடுத்து 4ஆல் அடிக்கலாம், 3 12, இதை 25 4. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கினா 25 + 3 28/25ன்னு வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 9000 இன்ட்டு மேலே 11/10ன்னு வரும். இன்ட்டு ஏன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 1/10 + 1 11/10ன்னு வரும். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கினா 23/25ன்னு வரும். ஓகேவா? இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 25 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 டைம் வரும். 36. ஓகேவா? 36 11 23 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2888 வரும். ஓகேவா? 2888. இதை ஷார்ட்டாக எப்படி போடலாம் சார்? பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சம்மை அசல் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அசல் எழுதிக்கோங்க. 900 எழுதுனதுக்கப்புறம் 10%, அப்போ அதை கூட்டுங்க. 110/100. அடுத்து 12%, 112, 100 கூட கூட்டிக்கோங்க. 112/100. ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, அடுத்து இந்த ஒரு ஜீரோ. அதுக்கப்புறம் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ அடிச்சிடலாம். நம்ம லாஸ்ட்டில் என்ன வருது? 9 × 11 × 112ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் 2888. ஓகேவா? சரி, இதை மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப அதிகமாக வருங்க. 11,000 சில்லற வரும். நம்ம அதை மாற்றி சொல்லிட்டேன். அமௌண்ட்டு தான் வரும். அமௌண்ட்டை நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ கூட அசலை கழிச்சிடுங்க. அசலை 9000 கழிங்க. 9000 கழிச்சாதான் உங்களுக்கு 2888 வரும். இந்த ஃபார்முலாவே அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான். ஓகேவா? நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவே அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான். நான் முன்னாடி சொன்னது அதுதான். முன்னாடி என்ன சொன்னேன்? அந்த 36 × 11 × ஓகேவா 23 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 11,000 சில்லற ஒரு சம் வரும். இதில் அந்த 9,000 நீங்கள் மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் 2088 வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். வட்டி தான் கேட்குறாங்க. நீங்கள் அமௌண்ட்டுக்கான வேல்யூ இது வந்து அமௌண்ட்டுனா மொத்த தொகை. இந்த அமௌண்ட்டிலிருந்து வட்டி வேணும்னா ஓகேவா? அமௌண்ட்டிலிருந்து அந்த அசலை கழிச்சாதான் நமக்கு வட்டி கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். அதே மாதிரி இந்த சம் ஒரு அசல் முதல் ஆண்டு எவ்வளோ? 7%, ரெண்டாம் ஆண்டு எவ்வளோ? 8%. அப்படின்னா அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? இந்த 30,000 ஃபஸ்ட்டு நம்ம போட்டுப்போம். 30,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு 107/100ன்னு வரும். அடுத்து 108/100ன்னு வரும். ஓகேவா? 108/100. 2 ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 107 × 108 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ கூட இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து உங்களுக்கு 34,668 வரும். மைனஸ் இந்த 30,000 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா 30,000 கழிச்சா உங்களுக்கு ஆன்சர் 4,668 வருங்க. 4,668 வரும். இதில் வேற டவுட் இருக்கா? இது மாதிரி இந்த சம் மாதிரி மீதி உள்ள சம்ஸ் இந்த சம் மாதிரி மீதி உள்ள சம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த மாடலில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கோம். கவனிங்க. இந்த மாடலில் இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம், ஓகேவா? வித்தியாசம் என்ன, இது வரைக்கும் என்னென்ன டைப்ஸ்லாம் சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏரியா வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு இது மாதிரி சிலபஸ் சைஸாக வீடியோஸ் பார்க்கலாம். இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நம்ம டெலகிராம் லிங்க் ஐரா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் லிங்க்ல இருக்குங்க. இங்கே ஐரா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் லிங்க்ல இருக்குது. டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியாக 25க்கு 25 வாங்கணும். ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 25 வாங்கினா தான் நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மேக்ஸ் ரெகுலராக அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லி அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.